ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து டே 11. ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி வருது, எப்படி வந்து ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம லைவ் வந்தாச்சு, அதை ஷேர் பண்ணுவோம் எல்லாருக்கிட்டையும். ஓகே. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு எப்படி சொல்றது, மழை, சரியான மழை ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ மழை பெஞ்சு நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் நெட்ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் அவங்கள வந்து மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணியாச்சு ஒரு இதுல. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, லைக் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எப்படி பண்றதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? அதாவது எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு அசைன் பண்றாங்க இன்டர்வியூல டாஸ்கா, அந்த டாஸ்க் நம்ம எப்படி எடுத்து பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ நீங்க யாராவது இன்டர்வியூல ப்ளே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க் எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செஷன் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா?
ஸோ உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன் ஒரு இதுல. இப்ப செகண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் வந்து இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா டாஸ்க்கு, அதை எக்ஸாமினேஷன் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் கரண்ட்லி. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இப்போ. காட் இட். ஸோ என்னுடைய வாய்ஸ் அண்ட் ஆடியோ கிளியரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஸ்டார்ட் அப்படின்னு போடுங்க. ஓகே. ஸோ இதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு யூசருடைய என்கேஜ்மெண்ட் ஓகேங்களா, அதாவது என்னன்னா ஆன்லைன்ல கோர்ஸ் வாங்குறாங்க ஆனா யாரும் படிக்க மாட்றாங்க. அதாவது 30% ஆஃப் யூசர் தான் படிக்கிறாங்க, மீதி வந்து பாத்தீங்கன்னா 70% ஆஃப் யூசர்ஸ் யாரும் படிக்க மாட்றாங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே, ஓகேங்களா? இப்போ இந்த பிரச்சனையை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலான்றதுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க, நீங்க வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லிட்டு லீடிங் given brief overing online existing platform, you may provide one or candidates can choose widely known platform. Identify key challenges affecting student engagement retention. அதாவது என்னன்னா, எதனால ஆன்லைன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வாங்குறாங்க ஆனா ஏன் பண்ண மாட்டாங்க, இதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ, ஓகேங்களா? சோ இப்போ எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ லைக் ரிசர்ச் பண்ண போறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போறேன், ரிசர்ச் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பிரைன் ஸ்டார்மிங் மாதிரி கண்டக்ட் பண்ணேன் மார்னிங், ஓகேங்களா? ஸோ என்ன பிரைன் ஸ்டார்மிங் பண்ணனா, ஸோ என்னென்ன மாதிரியான அவங்க கொடுத்துருக்கிற சாம்பிள்ல இருந்து எடுத்துக்கிறேன், இதெல்லாம் அவங்க கொடுத்துக்கிற டாஸ்க், ஓகேவா? அதாவது சாம்பிள் ஃப்ரீ கோர்சஸ் போய் நீ எடுத்து நீ பண்ணு, ஓகேவா? நீ பண்ணு. என்னென்ன பீப்புளெலாம் நீ ஹைலைட் பண்ணனா இந்த கிரேட் லேர்னிங்ஸ் அப்கிரேட் வரையும் என்ன பண்ண சொல்றாங்க பார்க்க சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் எப்படி பண்றாங்க, இவங்க எல்லாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்றாங்க அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அடுத்து ஸோ ரெஃபரன்ஸ் வந்து அங்கிருந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சில ரெஃபரன்ஸ் அங்கிருந்து எடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் வந்து என்னென்ன மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாங்க, அதாவது இது ரொம்ப முக்கியம். லைக் பர்சோனா அண்ட் யூசர் ஜர்னி மேப் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ். பாத்துங்க, 5 to 8 years தான் டார்கெட் ஆடியன்ஸ். நீங்க அதை விட கம்மியா இருக்கிறவங்களை கொண்டு போயிட்டு ரிசர்ச் பண்ண அப்படி சொல்லக்கூடாது, ஓகேங்களா? அண்ட் தென் தேர் கோல்ஸ் அண்ட் தேர் மோட்டிவேஷன், ஓகேங்களா? அண்ட் தென் தேர் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்க கேப்சர் பண்ண சொல்றாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரியேட் அ யூசர் ஜர்னி மேப் அண்ட் ஃபார் ஒன் பர்சனா ஹைலைட் டச் பாயிண்ட் வேர் த என்கேஜ்மெண்ட் ட்ராப்ஸ், அதாவது எங்க வந்து நிஜமாலுமே ட்ராப் ஆகுது யூசருக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஜர்னியை கண்டுபிடிங்க கொண்டு வாங்கன்றாங்க. அண்ட் தென் ப்ரப்போஸ் அ பாசிபிள் மினிமம் 2 strategic initiative and feature enhancement that address the identify challenges. அதாவது என்னன்னா, நீங்க 2 ஐடியா கொடுக்கணும் அவங்களுக்கு இனிஷியேட்டிவ் பண்ற மாதிரி. அந்த 2 ஐடியா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கணும்,
ஒர்த்தா இருக்கணும். அதுக்கான டாக்குமெண்ட், பர்சோனா டாக்குமெண்ட், ஜெர்னி மேப், அண்ட் தென் அதுக்கு டிசைன்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கணும். இதுதான் டாஸ்க்குப்பா. பண்ணலாமா? ரெடியா? லைவ்ல நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இப்போ லைவ்ல இந்த இன்னைக்கு வந்து யாரெல்லாம் 9 மணிக்கு வந்து அட்டன் பண்றீங்களோ நீங்க எல்லாரும் பிளஸ்ட்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நான் லைவா ஒரு யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி, ஒரு டாஸ்க், ஒரு இன்டர்வியூல எப்படி வந்திருக்கு அதை அப்படியே நான் லைவா இப்போ ஒர்க் பண்ணி காட்ட போறேன். சொல்றது புரியுதா? சோ பாக்கலாம்னா ரெடி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் கைஸ், டைப் பண்ணுங்க, ரெடின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம லைவா இப்ப சார்ட் அவுட் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி பண்ண போறோன்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். கம்ப்ளீட் ப்ராசஸ் ஹாஸ் பீன் ரிவீல்டு. ஓகேங்களா? இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம் இன்டர்வியூ. டைப் ரெடி. இந்த இந்த டாஸ்க் வந்து நான் லைவ்ல என்னுடைய ப்ராஜெக்ட் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய கேஸ் ஸ்டடி. அதாவது நான் ஒரு கம்பெனில செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிட்டேன். அவங்க இதை கொடுத்துருக்கிற கேஸ் ஸ்டடி தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? காட் இட். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா, பிரைன் ஸ்டாமிங் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பிரைன் ஸ்டாமிங் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கூட, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதுல இவ்வளவு விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சேன் பிரைன் ஸ்டாமிங் மூலியமா. என்னென்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரெக்கார்டிங்ஸ் இஸ் அவைலபிள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வைல் யூசிங் கேட்ஜெட்ஸ். ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்ஸோடைய நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐ ஃபீல் லைக் வென் ஷுட் சி டுமாரோ, லைக் நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டுடுறேன் ஆன்லைனில் வாங்கிட்டு. ஓகேங்களா? ஸோ சில பேர் ஆன்லைனில் கோர்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சும்மா ப்ளே மட்டும் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது உண்மையாலுமே அவங்களுக்கு ஒர்த்தா இருக்கான்றது தெரிய மாட்டேங்குது. ஓகே. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் இஷ்யூ. ஸோ அந்த கோர்ஸ் நிஜமாலுமே நல்ல கோர்ஸா நல்லா இல்லையா அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்புறம் ஆன்லைன்னா லைவ் செஷன் கிடையாது, ரெக்கார்டட் கோர்ஸ். இந்த நான் இப்போ சொல்ற ப்ரோக்ராம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிற கேஸ் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் கோர்சஸ்க்காக பண்ற ஒரு ஆப் அது. ஓகேங்களா? யுடோமி மாதிரி. ஸோ ஐ டஸ் நாட் ஹாவ் ரிமைண்டர் ஆன் த கோர்ஸ் வென் ஐ ஹாவ் பர்ச்சேஸ்டு. இப்போ நான் ஒரு கோர்ஸ் வாங்கி வைக்கிறேன்னா எனக்கு ரிமைண்டரே வர மாட்டேங்குது. எப்போ நான் படிக்கணும், எப்போ நான் போகணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் ஓரியன்டாவே இல்ல, டெஸ்டே வைக்க மாட்டாங்க. சும்மா நான் வந்து படிக்கிறேன் அதுல, அவ்வளவுதான். எனக்கு அதுல வந்து ஒன்றும் டாஸ்க் தெரியல. ஒரு ரியல் ரியல் டைம் லேர்னிங்கே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ வந்து தெர் இஸ் நோ ரியல் டைம் டாஸ்க். அப்போ ரியல் டைம் டாஸ்க் இல்லாதனால ரியல் டைம்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க் கம்ப்ளீஷன் ஆன் டைம். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டோ இல்ல ரிவார்டோ ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த கோர்ஸ் வி வில் பிரிங் ஒன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் ஃபார் ஒன் ஆன் ஒன் செஷனு. நீங்க இப்ப முடிச்சுன்னா உனக்கு நாங்க வந்து ஒன் ஆன் ஒன் செஷன் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்றாரு. அப்படி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மே நாட் கிவ் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். அதாவது என்னன்னா, ஸோ இங்க வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதாவது நீங்க இப்ப என்கிட்ட படிக்கும்போது நான் ஒரு பர்சன், நீங்க எது நாளைக்கு ஏதாவது என்கிட்ட டவுட் கேட்கலாம், தப்பு கிடையாது. வேற ஏதாவது உங்க ஃப்ரெண்டு கூட கூட டவுட் கேட்டுக்கலாம். பட் ஆனா ஆன்லைன்ல படிக்கும்போது அங்க வந்து எந்த விதமான கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டும் கிடையாது. அப்ப நம்ம அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் செஷன் அண்ட் டாஸ்க் அசைன்மெண்ட் டியூ டேட்டு ட்ராக் அப்படின்னு போட. அதாவது என்னன்னா, ஸோ ப்ராக்டிக்கலி எதனா ஒரு செஷன் எடுத்துட்டு அந்த ப்ராக்டிக்கல் செஷனை நீங்க வந்து டாஸ்கா இல்ல வந்து அசைன்மெண்ட்டா என்ன பண்ணுங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுடைய இது என்னது கோரிக்கை. ஸோ அது போல உங்களுக்கு என்ன ஆன்லைன்ல படிக்கிறதுனால வரப்போற பிரச்சனைகள் என்ன இருக்கு, அதை பத்தி நீங்களும் சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்க? ஆன்லைன்ல கோர்ஸ் வாங்கிடுறீங்க, ஆனா அது படிக்கிறதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்றத நீங்க டைப்ல போடுங்க பார்க்கலாம். ஸோ பர்சனலைஸ்டு மென்டார் ஒருத்தவங்க இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. அப்புறம் வந்து கோர்ஸ் மென்டார்ஸ் ஆர் படி. ஃபார் எக்ஸாம்பிள் படினா யாரு சொல்லுங்க பார்க்கலாம். படினா அவங்க கோர்ஸ் லாகின் பண்ணிட்டாங்களா, அவங்களுடைய சப்போர்ட் பர்சனா ஒருத்தவங்களை வந்து அசைன் பண்றது. அதான் வந்து என்னது படி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வீக்லி மீட்டப்ஸ் இல்ல மந்த்லி மீட்டப் யாராவது ஒருத்தவங்க வந்து பண்ற மாதிரி. இது வந்து ஆன்லைன் செஷன் தான், ஆனா ஆன்லைன்ல கூட இந்த மாதிரி வீக்லி மீட்டப்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் தி கோர்ஸ் வி வில் கெட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஜாப் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லலாம். ஒன்ஸ் அவங்க முடிச்சாதான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றது மூலியமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த அந்த கோர்ஸை வந்து முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்க இப்ப சொல்லுங்கப்பா, ஆன்லைன்ல நீங்க கோர்ஸ் வாங்கி படிக்கிறதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றீங்க, அதாவது ரெக்கார்டட் கோர்சஸ் இது மூலியமா வரும்போது நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபிகர் அவுட் பண்றீங்க, ஃபீல் பண்றீங்க, அதை அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சோ நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க, லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஓகே, சோ அந்த மோட்டிவேஷன் எப்படி வர வைக்கலாம்னு நினைக்கிறீங்க ஹேகன்? ஓகே, அந்த மோட்டிவேஷன் எப்படி வர வைக்கலாம், என்ன பண்ணா நீங்க மோட்டிவேட் ஆவீங்க? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் நாட் கிளியரிங் டவுட்ஸ். ஓகே. ஓகே, உண்மைதான், நான் கிளியர் பண்ண மாட்டாங்க அது ஆன்லைன்ல ரெக்கார்ட் பண்ண செஷனுக்கு. அதுக்கு என்ன பண்ணா பெட்டரா இருக்கு ஃபீல் பண்றீங்க? இப்ப நான் ஒன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஒரு மென்டார் ஒருத்தவங்களை வந்து வர வைக்கலாம், ஒன் ஆன் ஒன் செஷன் வர வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சஜஷனா நான் வந்து போட்டிருக்கேன். நீங்க வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? நாட் ஃபாலோவிங் கன்சிஸ்டன்சி. ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்க காஞ்சனா கோபால்? அதாவது நாட் ஃபாலோவிங் கன்சிஸ்டன்ட்லி, அதாவது அவங்க உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? ஓகே, ரெக்கார்டர் கோர்ஸ் வீடியோல டவுட் கேட்க முடியாது. சரி, ஓகே, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேக்குறேன். ஃபோக்கஸ் ஆன் பர்டிகுலர் லெசன் அண்ட் மே லீட் கரண்ட் ஃபோக்கஸ் கரண்ட் ட்ரெண்ட் டெக்னாலஜி. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபோக்கஸ் ஆன் பர்டிகுலர் லெசன் அண்ட் ஐ மே லீட் டு கான் ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் ட்ரெண்ட் டெக்னாலஜி. ஓகே. ஓகே ஹேகன், டெய்லி அப்ஜெக்டிவ் செட் பண்ணலான்றீங்க. ஓகே. இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா, நம்ம விருப்பப்பட்ட டைம்ல படிக்கலான்றதுக்காக தான் பர்ச்சேஸே பண்றாங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ எப்படி வந்து நீங்க டெய்லி அப்ஜெக்ட் செட் பண்ணுவீங்க? கரெக்டா? சரி, ஓகே, நீங்க கொடுக்குற பாயிண்ட் எல்லாத்தையுமே நாங்க நோட் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? அதாவது நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாத்தையுமே நாங்க நோட் பண்றேன். ஸோ தட் ஆல் யுவர் இன்புட்ஸ் ஹாஸ் பீன் டேக்கன் ஹியர். ஸோ ஒன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ லேக் ஆஃப் மோட்டிவேஷன்ன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஹேகனோடைய பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். லேக் ஆஃப் மோட்டிவேஷன், நாட் கிளியரிங் டவுட்ஸ். ஓகே, அதை எடுத்துக்கிறேன்.
ஓகே, வேற? நாட் ஃபாலோயிங் கன்சிஸ்டன்ட்லி, கோர்ஸ் டியூரேஷன் டிலே. ஓகே. ஆமா. ஏன்னா நம்ம, அதாவது என்னன்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அதுவே சப்போஸ் நீங்க என்கிட்ட படிக்க வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னப்பா, என்னப்பா படிக்க மாட்டியா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களை வந்து புஷ் பண்ணுவேன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிப்பீங்க. கரெக்டா இல்லையா? மாட்டிப்பீங்களா? ஐயோ, இவர் போன, இவர்கிட்ட போனா இவர் வந்து கண்ணமேனி திட்டுவாரு, ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? பயந்துகிட்டு படிப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறது யாருமே கிடையாது. அதனாலதான் என்ன பண்றீங்க, இஷ்டத்துக்கு அங்க என்ன பண்றீங்க, வாங்கி வைக்கிறதோட சரி, மூடி வச்சதோட சரி. நானுமே அப்படிதான், வாங்கி வைக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் ஓப்பனே பண்றது கிடையாது. Focus on particular may lead to cannot focus the current trend technology. Okay. டெய்லி அப்ஜெக்டிவ் செட் பண்ண சொல்றீங்க, ஹேகன். அது போட்டாச்சு. ஒரு மென்டார் வச்சு டெய்லி ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான காசுல தான் அந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு கோர்ஸோட ரேட் வந்து 1500 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ரெக்கார்டு கோர்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மென்டார்லாம் போட்டு அதுக்கு பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து இது இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து தினமும் 1 ஹவர் கிளாஸ் எடுக்கிறேன். என்னுடைய மாச சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 1,10,000 rupees வச்சுங்க. நான் வந்து ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றேன்னா கண்டிப்பா ஒரு 20,000 எதிர்பார்க்க மாட்டேன் இந்த செஷன்ல இருந்து. நீங்க சொல்லுங்க. ஐ மே எக்ஸ்பெக்ட் இல்ல, ஆஸ் மென்டாரா ஒரு கம்பெனி கிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன்ல. சோ அப்போ யூ நீட் டு திங்க் அபவுட் இட். மாசத்துக்கு 20,000 ஒருத்தவங்க ஸ்பேர் பண்றாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் நான் வந்து தாராளமா ஒர்த்து காசு கொடுத்து வாங்க தயார் தான். அதாவது என்னன்னா, ஒரு 10,000 கொடுத்து நான் வாங்குறேன்னா அதுக்கு தாராளமா நீங்க வந்து ஒரு மென்டாரை வச்சு அசைன் பண்ணலாம். ஏன்னா லைக் இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்றேன். அதுவே 1,500 கோர்ஸ் கூட வச்சுங்களேன், 1,00,000 பேர்கிட்ட வித்திருந்தாங்கன்னா எவ்வளவு காசு வருது? அப்போ டெஃபினட்டா அவங்களால ஒரு மென்டார் வைக்க முடியும், வைக்கலாம். எதுக்கு அதெல்லாம் அப்படின்றதுனால தான் விட்டுடுறாங்க. ஓகே, வீக்லி ஒரு செஷனை வந்து லைவ் டவுட் கிளியர் செக்ஷன் வைக்கலாம். ஓகே, சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேன் டூ த கோர்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. ஓகே, டன். நான் ஒன்னு கேட்டேன் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட, இன்னைக்கு வந்தாரு ஒரு ஆஃப்டர்நூன் செஷன், ஈவினிங் செஷன் வரவர்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ, நேற்று ஆன்லைன் செஷன் எப்படி, அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் உட்காந்து அட்டன் பண்ண ட்ரை பண்றேன் ப்ரோ, எங்க வீட்டில் பால் பாயிடானு குதிரை அதான் பண்ணுன்றாங்க ப்ரோ அப்படின்னாரு. இந்த மாதிரி வீட்டில் வேலை செஞ்சாலுமே இப்படிதான் ப்ரோ, ஏதாவது வேலை செஞ்சு வேலை விட்டுனே இருப்பாங்க, எங்களால படிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ புரியுது எனக்கு உங்களோட பெயின் பாயிண்ட். இப்போ புரியுதுங்களா? ஸோ வீட்டில் படிக்கிறதுக்கும் ஒரு இன்ஸ்டியூட்லயோ இல்லை எங்கேயாவது ஒரு 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 பிளேஸ்ல உட்காந்து படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா டிஸ்டர்பன்ஸே இருக்காது, கொஞ்சம் கொஞ்ச நேரம் நிம்மதியாவது உட்காரலாம். வீட்டில் உட்காந்துக்கிட்டா அது டிஸ்டர்பன்ஸ், இது டிஸ்டர்பன்ஸ், கடைக்கு போ, டிவி போடு, சீரியலை வை, சிறுகடிக்கும் பறவையை போடு, அதை போடு, இதை போடுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. பார்த்தா தெரியுது நிறைய விஷயங்கள் பசங்க வந்து ரொம்ப ஃபீல் ஆகுறாங்கன்றது. புரியுதுங்களா? யாராவது வீட்டுல சிறுகடிக்கும் பறவைகள் ஓடுது, இந்த கல்ட் கிளாசிக் சிறுகடிக்கும் பறவை. We cannot be unique, outstanding, getting overall knowledge only. எக்ஸாக்ட்லி, யூனிக் நாலேஜ் வேணும்னா நம்ம we need to be ஓவரால் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் யூனிக்கா. ஸோ நீங்க வந்து தனியா ஒரே ரெக்கார்டட் கோர்ஸ்ல இருந்து பார்த்தா மட்டும் பத்தாது. நான் உங்களை நிறைய திங்க் பண்ண வைப்பேன். லைக் நான் ஒரு லைவ் செஷன் எடுக்கிறேன்னா அந்த டைம்ல நான் நிறைய உங்களுக்கு கியூரியாசிட்டியான சில விஷயங்களை ஓபன் பண்ணி கொடுக்கறது மூலியமா நீங்க வீட்டுல போய் தேட ஆரம்பிப்பீங்க. அது சிறகடிக்கும் ஆசை ப்ரோ. நான் இப்ப என்ன சொன்னேன் ப்ரோ? சிறுகடிக்கும் ஆசை தானே சொன்னேன். சிறுகடிக்கும் பறவைகளா? எனக்கு தெரியாதுப்பா, நான் அந்த சீரியல் பார்க்கலப்பா. யாராவது வீட்டுல சிறுகடிக்கும் ஆசை ஓடுது சொல்லுங்கப்பா. கார்த்திக் ப்ரோ, கரெக்டா சொல்றீங்க.
ஃபேவரட் சீரியலோ? நிறைய பேரோட ஃபேவரட் சீரியல் நினைக்கிறேன். நல்ல வேளை நான் அகாடமிக்கு போயிடுறேன் அப்பப்ப கிளம்பி. வீட்டுல இருந்தேன்னா அவ்வளவுதான், என்னையும் சீரியல் பைத்தியம் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, சண்முகவேல் உங்க பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். காஞ்சனா உங்களோட பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஹேகன் அவங்களோட பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். பவித்ரா ப்ரொவைட் கொரி ரைஸ் ஆப்ஷன் ப்ராப்பர். செம்ம பாயிண்ட், மிஸ் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ ப்ரொவைட் கொரி ரைஸ் ஆப்ஷன் வித் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் லைக் அசியூம் ஒன் பர்சன் ஆர் தட் ஃபார் த பர்பஸ். ஓகே ஓகே, அதான் நான் இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா. லைக் ஒரு படியை வந்து உங்களுக்கு கொடுத்துற மாதிரி. லைக் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி கொடுத்துருவாங்க. அதாவது அவரோட வேலை என்னவோ அது என்னன்னா உங்க கூட கனெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத செக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி. இது இருக்கா இருப்பாருங்க, இதான் படி. அந்த படி என்ன பண்ணுவார்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத செக் பண்ணிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ஏன் நான் இப்ப நம்மளோட அகாடமிக் இன்ஸ்டால் நம்ம பண்ண போற இந்த 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 விஷயங்கள்லாம் நான் கொண்டு வரது எல்லாமே நம்ம அகாடமிக் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஆல்ரெடி. அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு மென்டாரு, உங்களுக்குன்னு ஒரு கோர்ஸ் மென்டாரு, உங்களோட லேர்னிங்ஸுக்குன்னு ஒரு மானிட்டர் பண்றதுக்கு ஒரு மென்டாரு, அதே மாதிரி உங்களோட படி அப்படி சொல்லிட்டு ஒரு 4 ரோல்ல வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம டிமெண்ட் அகாடமில படிக்கிறவங்களுக்கு இது அப்படிதான் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில இருந்து மென்டார்ஸை கொண்டு வந்தாச்சு. அடுத்து நான் தான் இப்போ எல்லாருக்குமே படி மென்டாரு, அதே மாதிரி பர்சனலைஸ்டு மென்டாரு. ஓகேங்களா. அதாவது ஓவரால் இந்த இந்த கோர்ஸ்குள்ள வந்துட்டு லாஸ்ட் போற வரையும் அவங்க என் கூட டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ரிமைனிங் இருக்கிற அந்த அப்பப்போ வருவாங்களே இந்த இண்டஸ்ட்ரி லெவல்ல இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் லெவல்ல நிறைய கிளாஸஸ் எடுப்பாங்க. லைக் உஷான்னு சொல்லிட்டு அபுதாபில இருந்து வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் எடுப்பாங்க, யூஐ எடுப்பாங்க. இந்த மாதிரி ஷி வில் கண்டக்ட் மெனி திங்ஸ் ஆக்சுவலா. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்களோட அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி செஷனை கண்டக்ட் பண்ணி அவங்க என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஜெக்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற கைடன்ஸ் தான் அப்பப்போ கொடுப்பேன். நானுமே ஒரு சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் மென்டாரா இருப்பேன். உஷா வந்து பாத்தீங்கன்னா படி மென்டாரா இருப்பாங்க. அந்த மாதிரி வி வில் ஷிஃப்ட் அவர் திங்ஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் லைவா நம்மளோட அகாடமில இருந்தே கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஃபைன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிரைன் ஸ்டாமிங் மூலியமா வந்த டேட்டாப்பா. எது மூலியமா வந்தது இது? இப்போ நம்ம பண்ணது எல்லாமே பிரைன் ஸ்டாமிங் டேட்டா. ஓகேவா. இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போறது என்னன்னா ரிசர்ச் டேட்டா, அதாவது யூசர் ரிசர்ச் டேட்டா. இப்போ யூசர் ரிசர்ச் டேட்டாக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? இப்போ யூசர் ரிசர்ச்சுக்கு நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணணும். ஃபார்ம் ஓகேங்களா. யூசர் ரிசர்ச்சுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபீட்பேக் அண்ட் சர்வே அப்படின்ற ஃபார்மேட் மூலியமா இன்னைக்கு ரிசர்ச் பண்ண போறோம். நம்மளால உடனே போயிட்டு எத்தனை பேரை மீட் பண்ண முடியாது, உடனே எல்லாரும் மீட் பண்ண முடியாது, உடனே கேட்க முடியாது. அப்போ நம்ம ஃபீட்பேக் அண்ட் சர்வே மூலியமா we will raise the concern. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா. என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ப்ரிப்பேர்டு நியர்லி ஓகேவா. கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அதை அப்படியே ஓபன் பண்ண போறேன் இப்போ நான் உங்களுக்கு. ஸோ ஃபீட்பேக் அண்ட் சர்வே பத்தி உங்களுக்கு ஐடியா தெரியும்னா மீ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க பார்க்கலாம். ப்ரோ எனக்கு ஃபீட்பேக் அண்ட் சர்வே மெத்தட் தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்றோம், மீ அப்படின்னு போடுங்க. ஃபீட்பேக் அண்ட் சர்வே மெத்தட் எனக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க மீ அப்படி சொல்லிட்டு போடுங்க. ஸோ கூகுள் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? வி வில் கிரியேட். ஓகேங்களா. வாட் வி வில் கிரியேட்? வி வில் கிரியேட் சம் கொஸ்டினர்ஸ். அந்த கொஸ்டினர்ஸை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினரை ப்ரிப்பரேஷன் பண்றதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது.
ஸோ இந்த கொஸ்டினுக்கான டேட்டா எங்க இருந்து ப்ரோ எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் நேம், ஏஜ், பயோகிராஃபி, சாரி எஜுகேஷன், ஜாப், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் சம் ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு போட்டு எஸ் ஆர் நோவா, வாட் ஆர் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் யூ டுக் தி கோர்சஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹவு அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆர் யூ எக்ஸ்பீரியன்சிங் ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், and then what feedback or thought process doing courses online learning platform, and then your online course has been successfully completed, has successfully completed, ஓகேவா, சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடா நாட்டா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் பண்றதுல ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா இந்த குவில் பாட்ன்ற ஒரு ஒரு டூல் இருக்கு இல்லையா, இதுல போட்டு செக் பண்ணிக்கோங்க. கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வராம பண்ணணும் எப்பயுமே. ஏன்னா நம்ம டிசைனர்ஸ் உடனே என்ன பண்றோம், மிஸ்டேக் பண்ணிடுவோம். அது ஒரு பிரச்சனையாயிடும் அப்புறம் நாளைக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், நிறைய பேர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ என்னன்னா லைவா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். லைவ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கான முக்கியமான சப்ஜெக்ட். நிறைய பேர் வந்து அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணாம போயிட்டாங்க. ஸோ தட்ஸ் நாட் அவர் ஃபால்ட், தட்ஸ் தேர் ஃபால்ட், சரியா. அண்ட் தென் நிறைய 23 பேர் அட்டன் பண்றீங்க, தட் இஸ் வெரி வெரி ஹாப்பினஸ் அண்ட் தட். ஸோ நோ மீன்ஸ், அதாவது ஏன் நீ முடிக்கல அப்படின்னா என்ன காரணத்தெல்லாம் முடிக்காம போயிட்ட, ஒரு உன்னால என்ன எதனால முடிக்க முடியலன்ற பெயின் பாயிண்ட் நான் கேட்கறேன். அதாவது த ரீசன் வை ஹி இஸ் டிராப்பிங் அப்படின்றது கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஃப் யூ நீட் எனி சப்போர்ட், ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட் யூ ஆர் லுக்கிங் ஃபார், ரிமைண்டர் ஃப்ரம் தி பிளாட்ஃபார்ம், ரியல் டைம் டாஸ்க் அசைன்மெண்ட், கிஃப்ட் ஆர் ரிவார்டு, எக்ஸ்பர்ட் ஒன் ஆன் ஒன் செஷன், டவுட் கிளியரிங் செஷனு, கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், கோர்ஸ் மென்டாரு, ஹூ இஸ் மென்டார் யுவர் லேர்னிங், ஹூ மென்டார் யுவர் லேர்னிங், யூ யூ கோர்ஸ் மென்டார், who mentoring you, or buddy, buddy. So buddy, learner or mentor, ஓகேங்களா. அவங்களுடைய அவங்க கூட உங்களை கனெக்ட் பண்றது. அப்புறம் மீட்டப்ஸ் வித் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன், இஃப் யூ ஹாவ் இஃப் எனிதிங் ஐ ஹாவ் மிஸ்ட் இன் தி எபோ லிஸ்ட் ப்ளீஸ் ஸ்பெசிஃபை. அதாவது இதுல ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஸோ வாட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் will need on will need on add-on ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதாவது உங்களுக்கு தேவைப்படுறது, அதாவது ஆன்லைன்ல வேற என்ன எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறேன். ஓகேங்களா. need to add on add on add on add on in the ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா. ஸோ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, சஜஸ்ட் டு மீ ஹவு வி கேன் மோட்டிவேட் யூ டு கம்ப்ளீட் தி கோர்ஸ் யூ பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ என்ன பண்ணா நீ வந்து படிப்ப அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன், சரிங்களா. இப்போ எனக்கு இதுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும். ஸோ இது மட்டும் இல்லாம நான் இன்னும் 2-3 கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்க வந்து இருக்கு, சரிங்களா. என்ன கொஸ்டின்னா, ஸோ வாட் இஸ் யுவர் கோல். ஸோ எதுக்காக நீ முதல் ஆன்லைன்ல கோர்சஸ் வாங்கன்னு கேட்டுக்கணும் நம்ம, ஓகேங்களா. ஒய் யூ ஆர் பர்ச்சேசிங் ஒய் யூ ஆர் பர்ச்சேசிங் கோர்சஸ் ஃப்ரம் ஆன்லைன். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம கேட்டே ஆகணும். ஏன்னா நீ எதனால வந்து படிக்கிறன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் முக்கியமா, ஓகேங்களா. அதாவது
ப்ரொஃபைல் அப்கிரேடேஷனு, சுவிட்சிங்கு, டிரான்ஸ்ஃபரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கிட்ட உண்மையாலுமே என்ன என்ன காரணத்துக்காக நீ படிக்க வரன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? திஸ் இஸ் யுவர் கோல், கரெக்ட்டுங்களா? ஸோ கெரியர் அப்கிரேடேஷனு, அப்புறம் வேற என்னத்துக்கு படிக்கிறது வர்றது, கெரியர் அப்கிரேடேஷனு, ஜாபு, இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது எது ஒன்றா இருக்கலாம். ஸோ என்னென்னலாம் இருக்கலான்றதுக்கு நீங்க ஒரு ஐடியா கொடுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்கணுன்றது இங்க நம்ம ஃபிக்மாவிலே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ணுங்க. அதாவது ஃபிக்மாவில் நம்மளுக்கு அதாவது இந்த டாஸ்க் கொடுக்கும் போதே இதுல இருக்கு பாருங்க. இதுல ஸோ இதுல கேட்டிருக்காங்கல்ல, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோ இருக்கு பாருங்க. ஆ தேர் கோல்ஸ், அதாவது என்னன்னா தேர் கோல்ஸ், அதாவது எதுக்காக படிக்க வராங்கன்றது தான் அவங்களுடைய கோல். ஓகேங்களா? நீங்க எதுக்காக படிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாட் ஆர் த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. ஸோ ஓகேங்களா? இப்போ நான் என்ன கேட்டேன், why you are purchasing this கோர்ஸ்னு கேட்டிருக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வாட் மேக்ஸ், வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆர் யூ ஃபேஸிங், வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு யூ டு யூ ஃபேஸிங் ஃபேஸிங் while doing this. ஸோ நீ இதை பண்ணும்போது உனக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் while doing or while completing this course. ஓகே, ஸோ அப்படியே காப்பி பண்ணி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம போட்டுக்கணும். ஸோ அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் பெயின் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்னா இதுல டைப் பண்ற மாதிரி, அதாவது எஸ் ஆர் நோ டைப்ல நம்ம கொஸ்டின் கேட்கற மாதிரி இங்க என்ன போட்டிருக்கலாம் நம்ம, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். செக் பாக்ஸ் ஒன்னு, இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். லைக் என்னென்னலாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்குன்னா, நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் வாட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் டிவைஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் கேஜெட்ஸ். அப்புறமேட்டு வேற என்ன பெயின் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், ஆ, வேற என்ன பெயின் பாயிண்ட் இருக்குப்பா, இருக்கு ஏதாவது சொல்லுங்களேன். நம்ம தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஏற்கனவே கொஞ்சோண்டு இங்க. ஃபேமிலி எரர்ஸ் இதோ இருக்கு பாருங்க தான். ஸோ ஃபேமிலி என்விரான்மெண்ட், ஸோ ஃபேமிலி என்விரான்மெண்ட்டாக இருந்தால் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வருது. கரெக்டுங்களா? ஸோ ஃபேமிலி என்விரான்மெண்ட் கெட்டிங் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் அசம்ஷன், இதெல்லாம் உண்மையாலுமே இருக்கான்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து அசம்ஷன்ல இருக்குது. இதெல்லாம் உண்மையான்றது நம்ம இங்க செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு யூசர் என்ன பண்றாரு, டிக் பண்ணி எனக்கு கொடுக்குறாருன்னா அப்போ அதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத நினைச்சுக்கணும். ஸோ லேர்னிங் ஃப்ரம் ஆன்லைன். ஓகே, இது மூணு தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பிரச்சனை. ஓகே, இதை நான் போன வாட்டி கேட்டது. ஸோ லேக் ஆஃப் மோட்டிவேஷன்ன்றது ஒரு இது விஷயம்தான். பட் இதை வந்து நம்ம எப்படி வந்து இதுல போறதுன்னு எனக்கு தெரியலையே. நாட் கிளியரிங் டவுட்ஸ், கெட்டிங் டவுட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, கோர்ஸ் டியூரேஷன் டிலே. ஓகே, பேசிக்கலி இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தது இல்ல.
டவுட் கொஸ்டின் மட்டும் தனியா போட்டிருக்கீங்க பாருங்க. டவுட், இங்க ஒரு டவுட் இருக்கா? ஓகேவா? இங்க ஒரு டவுட் இருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு டவுட். அதுக்கப்புறம் இங்க ஒரு டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் இதோ ஒரு டவுட் இருக்கு. மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அப்பனா இது ஒரு மேஜரான ஒரு பெயின் பாயிண்டா இருக்கு. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்கீங்க? டவுட்ஸ், வேரியஸ் டவுட்ஸ். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு டவுட்ஸுக்கு அங்க யாரும் இல்லை, ஆள் இல்லை. அப்போ இங்க நம்ம போட்டுக்கலாம் கிளியரிங் மை டவுட்ஸ். ஸோ அப்போ கிளியரிங் யுவர் டவுட்ஸை வந்து இங்க பண்றதுக்கு யாரும் இல்லையா? ஸோ நோ ஒன் இஸ் தேர் ஃபார் கிளியரிங் மை, நோ ஒன். ஓகே, நோ ஒன் இஸ் அவைலபிள் ஃபார் கிளியரிங் டவுட்ஸ் போட்டாச்சு. ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மோட்டிவேஷன் சொல்லியிருக்கிறீங்க, டெய்லி அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்ற எம்ப்ளாயா யோசிச்சு பாருங்களேன், எப்படி உங்களால படிக்க முடியும்? ஸோ டெய்லி வேலைக்கு போறீங்க, அப்போ வந்து ஒர்க் ரொட்டீன்ல இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாம போகும். கரெக்டா? ஒர்க் ரொட்டீன். ஸோ ரொட்டீன் ஒர்க் போறதுனால கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, டாஸ்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா, ஆஹ் சில பேருக்கு ஞாபகமே இருக்காது. லேக் ஆஃப் மோட்டிவேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஃபாலோ அண்ட் கம்ப்ளீட் தி கோர்ஸ்னு போடலாம். இன்ட்ரெஸ்ட் டு ஃபாலோ. சரி, ஓகே. லேக் ஆஃப் மோட்டிவேஷன் ஆர், ஓகே ஃபைன், இதே கூட போட்டுக்கிறேன். நான் லேக் ஆஃப் மோட்டிவேஷனே போடுறேன். அதான் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, லேக் ஆஃப் மோட்டிவேஷன் தான் இருக்கு. அந்த லேக் ஆஃப் மோட்டிவேஷன் ஒய்ன்றது தான் இங்க பிரச்சனையே. சொல்றது புரியுதுங்களா? ஸோ எதனால உங்களுக்கு அந்த லேக் ஆஃப் மோட்டிவேஷன் வருது அப்படின்றது தான் நான் இங்க எதிர்பார்க்கறது. ஸோ லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்டட் அண்ட் ஆல்ரெடி நோன் ஸ்டேட். அது நம்ம போய் அதை கேட்கணும்னு அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் ஐ வில் ஆஸ்க் யூ. ஓகே, நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் கேஜெட்ஸ், பேசிக்கலி டிஸ்ட்ராக்ஷன் சொல்லி போட்டுடலாம். நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன் ஆக்சுவலா. இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஃபுல்லா நோட்டிபிகேஷன் அனுப்பிட்டே இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி வந்து நீங்க 2 ஹவர்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2 கோர்ஸ் வந்து ஃப்ரீயா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க 100 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் 100 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த 100 பாயிண்டோடைய விஷயம் வந்து டபுளா கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து 2 கோர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த கோர்சஸை வந்து தே கேன் கிவ். ஓகே, நாட் இன்ட்ரெஸ்டட் போட்டுக்கலாம். அது கூட கரெக்டா தான் இருக்கும். நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ். ஸோ டே பை டே என்ன ஆகுது, நாட் இன்ட்ரெஸ்டட் ஆகுது. டே பை டே, டே ஒன்ல தான் எல்லாருக்கும் கியூரியாசிட்டியா இருக்கும். அந்த சூரி படத்துல வரும். என்னது, இன்னைக்கு இந்த லேண்டை முடிக்கிறேன்டா, லேண்டு முடிச்சுட்டு காரு பணம் பைக்குன்னு செட்டில் ஆகணும்டா அப்படியே சொல்லுவான். உடனே டேய், உங்களுக்கு டீல அரை கிளாஸ், அரை 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 ஸ்பூனு சர்க்கரை போட்டாலுமே நீங்க எல்லாம் சுடுகாட்டுல செட்டில் ஆயிடுவீங்கடா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே தான் எல்லாருக்கும் எனர்ஜியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் புஷ் தான். As you are saying, people could be busy with anything and forgot to continue. அதுவுமே லேக் ஆஃப் மோட்டிவேஷன் தான். எக்ஸாக்ட்லி. சரி, அதுதான் நம்ம டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கணும் இங்க. we need to identify exact lack of motivation reasons என்னென்ன இங்க.
இப்போ லேக் ஆஃப் மோட்டிவேஷனுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும் இங்க. இப்போ நாட் இன்ட்ரெஸ்டட்னா ஓகே, அவனுக்கு டே பை டே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுது. நோட்டிபிகேஷன் வருது, ஃபேமிலி என்விரான்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல, நோ ஒன் இஸ் அவைலபிள் ஃபார் கிளியரிங் டவுட்ஸ், ரொட்டீன் ஒர்க்ல மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா, ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாமா, ஆஃபீஸ் ஒர்க்கு. அதுக்கப்புறம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கோர்சஸ் இந்த மாதிரி. சரி ஓகே, இவ்வளவு போட்டாச்சு. இதுல இருந்து ஏதாவது விட்டுருந்துன்னா, விட்டுருக்குன்னா அவங்க ஏதாவது மென்ஷன் பண்ண சொல்லலாம் நம்ம. இஃப் இஃப் எனிதிங் ஐ ஹாவ் மிஸ்ட் இன் தி எபோ லிஸ்ட், ப்ளீஸ் ஸ்பெசிஃபை. ஓகே போட்டாச்சு. ஸோ பெயின் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்கேயும் கேட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இப்ப நீ ஓவர் கம் பண்ணி வரதுக்கான ஆன்சரிங் நான் கேட்டிருக்கேன். இதுல யார் அதிகமா என்ன சூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுலயுமே நான் வந்து இன்னும் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேன்னா கேட்டிருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே டன்னு. இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் மட்டும்தான். ஓகேங்களா, ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்குன்னா பாருங்க. ஸோ அடுத்து நம்ம ஷேர் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ இங்க பாருங்க, இருங்க, இதோ கேட்டிருக்கீங்களா, டாஸ்க் ஆஃப்டர் ஈச் டாபிக் வில் பி graded and reflects in the end result. மேபி டாஸ்க் ஆஃப்டர் ஓகே, யா இருக்குது தான், டாஸ்க்லாம் இருக்குது தான். கொரி ரைஸ் ஆப்ஷன் வேணும், ப்ராப்பர் அசியூம் ஒன் பர்சன் வில் தட் ரெஸ்பான்ஸ். ஓகே, கொரிஸ்க்கு ஒரு பர்சன் வேணும் கேட்டிருக்கீங்க. சரி ஓகே, இதையும் நான் வைக்கிறேன். ஓகேங்களா, அதான் நான் ஆல்ரெடி இங்க போட்டிருக்கேனே, இது இது ஓகே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. லைக் இது வரைக்கும் பாருங்க. ஸோ கொரி சால்வர் சம்திங் இந்த மாதிரி, கோர்ஸ் மென்டார் இல்ல வந்து கைடு. ஓகேங்களா, இல்ல கோர்ஸ் மென்டார்ன்றதை விட மென்டார் who who can solve our query by price pricing ticket. சரி ஓகே டன். ஓகே, லேசினஸ், lack of togetherness, same interested people. எக்ஸாக்ட்லி, செம பாயிண்ட் காஞ்சனா, செம பாயிண்ட். ஸோ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லாம போகுது இல்ல, அங்க ஒரு ரியாலிட்டி இல்லாம போயிடுது இல்ல. அப்போ அதை வந்து மென்ஷன் பண்ணலாம்ல நம்ம ஆக்சுவலி. ஸோ ஸ்பெசிஃபை. ஓகே, ஸோ இங்க வந்து கேட்டு போகலாம் என்னன்னா, ஸோ என்னன்னா லேக் ஆஃப் டுகெதர்னஸ்ன்னு சொல்லலாமா. ஸோ சேம் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து என் கூட இல்லை, அதாவது நோ கம்யூனிட்டி வித் மீ. ஸோ நோ கம்யூனிட்டி ஆர் பீப்புள் வித் மீ, ஸோ இட்ஸ் அலோன் ஜர்னி. ஸோ நோ கம்யூனிட்டி அண்ட் வித் மீ அண்ட் அண்ட் இட்ஸ் அலோன் ஜர்னி. ஓகே, அதுக்கப்புறம் லேசி. லேசி வந்து பாத்தீங்கன்னா ஐ cannot லேசின்னு சொல்ல முடியாதுப்பா எல்லாமே. லேசிலாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு பெரிய லெவல் ஆஃப் டேர்ம். லேசிக்குள்ளே நிறைய லேசி இருக்கு. பிகாஸ் ஆஃப் டைடு ஷீ இஸ் லேசி. ஒர்க்கோடைய ரொம்ப ப்ரெஷர் தாங்காம லேசியா இருக்கிறது. எப்ப அந்த 5 நாள் ஒர்க் பண்ணியாச்சு, இதுக்கு மேல நம்மள ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற அந்த லேசினஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அதனால
வி cannot கோ வித் லேசி அப்படின்று. ஓகேங்களா? ஸ்ட்ரைக்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தா இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும் டெய்லி. அதுக்காக டைம் அலாட் பண்ணா. எக்ஸாக்ட்லி. ஆனா மேட்ரு என்னன்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்மோடைய பைசா பில்ட் ஆகுறது என்னன்னா, அவங்க இந்த மாதிரி ஒன் டைம் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றது மூலயமா லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கோர்சரா மாதிரியான பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல போயிட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னா தெரியுமா? சன் டிவிக்கு மாசம் மாசம் நீங்க காசு கட்டுற மாதிரி. ஓகேங்களா? என்ன பண்ணணும் நீங்க? பேமெண்ட் பண்ணணும். 1500 ரூபா பர் கோர்ஸுக்கு மந்த்லி பிளான் பண்ணி நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவன் தெரிஞ்சிருச்சு இவங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு இவனுக்கு படிக்க மாட்டானுங்க அப்படி சொல்லிட்டு தான் பேமெண்ட் மெத்தடாலஜி என்ன பண்ணிட்டானுங்க, வீக்லி போட்டானுங்க. சொல்றது புரிஞ்சுதா? பாருங்க, பர் மந்த். ஸோ இட்ஸ் அ பர் மந்த் ப்ராசஸ். ஸோ நீங்க இப்ப வாங்குனீங்கன்னா எவ்ரி மந்த்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க இதோ பாருங்க, சொல்றது புரிஞ்சுதா? தே வில் பி ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். மத்தவங்க தான் என்ன பண்றாங்க, ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி விடுறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், ஹவ் ஹி ஓவர் கம் டு தட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். நீ வேற வழியே இல்ல, அடுத்த மாசத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாம நீ இருக்கணும்னா அந்த 4500 ரூபாக்குள்ள முடிச்சுட்டு நீ அடுத்த வேலைக்கு போயிடு, அவ்வளவுதான். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பண்ணானா அவன் வீக்லி வீக்லி மந்த்லி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவான், பயப்படுவான். ஸோ ஹி வில் பர்ச்சேஸ் த கோர்ஸ். இது ஒரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இது வந்து கோர்சரா கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி. இதே போல எல்லாருமே பண்ணல, ஒன்லி ஹீ இஸ் ஒன்லி டூயிங். இதை வந்து நான் காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங்ல தனியா காட்ட போறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரிசர்ச் மெத்தடாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்லி எண்ட் யூசர் கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ண போற டேட்டா. அடுத்து நான் பண்ண போற டேட்டா என்னன்னா, இந்த எல்லா பிளாட்ஃபார்ம் கிட்ட இருந்து காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணி அது ஒரு தனி டேட்டாவை நான் வைப்பேன். அது ஒரு தனி ரிசர்ச். அதுக்கு பேரு காம்படிட்டர் ரிசர்ச் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரிசர்ச் இருக்குது. என்ன ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரிசர்ச். அதாவது யூசிங் ஏஐ இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ மொத்தம் 3 ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஒன்னு யூசர் ரிசர்ச் வித் கூகுள் ஃபார்ம் அண்ட் ஃபீட்பேக் சர்வே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிசர்ச் யூசிங் ஏஐ இன்ஜின்ஸ். இது 3 ரிசர்ச் பண்ணி டேட்டா வச்சுட்டு தான் அடுத்து பர்சோனா, அடுத்து யூசர் ஜர்னி, அந்த யூசர் ஜர்னிக்கான சொல்யூஷன்ஸ். அவ்வளவுதான். இந்த 3 விஷயத்த பண்ணி நான் திங்கட்கிழமை தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா நாளைக்கும் இது தொடரும். ஸோ எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு கைஸ் உங்களுக்கு இந்த லேர்னிங் டுடே? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்து லைவ்ல சால்வ் பண்றது. உலக தமிழ் வரலாற்றிலே இந்த மாதிரி யாரும் லைவ்ல வந்து சால்வ் பண்ணது கிடையாது. இத்தனைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கே தெரியும், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். உங்களுக்கே தெரியும், நான் என்னோட மெயில்ல நீங்க லாஸ்ட் டைம் பார்த்திருந்தீங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிராக் பண்ணியாச்சு, இப்போ செகண்ட் ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு. ஸோ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட் இஸ் யுவர் லேர்னிங் டுடே? ஏஜ் கேப்லாம் ஒரு மேட்ரு கிடையாது கிஷோர். படிக்கிறவங்க எப்போனா பண்ணலாம். ஐஸ்வர்யா, இட் வில் பி இன் லைவ். நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவ்ல வந்துரும். ஸோ யூ கேன் கெட் அ ஐடியா, நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? இதெல்லாம் வந்து நீங்க ஒரு 3-4 மாசம் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்கள். நீங்க வந்து இன்னைக்கே கத்துக்கிறீங்கன்னா யூ கைஸ் ஆர் பிளஸ்ட் தான் நான் சொல்லுவேன். சீரியஸா இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அன்டில் அண்ட் தென் யூ ஆர் ஜாயினிங் இன் எனி கோர்ஸ். நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா எல்லாம் ப்ராப்ளம் சால்விங்கு டெக்னிக்குன்னு சொல்லுவாங்க. தெளிவாலாம் இவ்வளோலாம் தெளிவாலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு ஃபார்ம் ரெடி பண்றது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சி அன்டில் அண்ட் தென் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்க ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறது வேற. ஃப்ரீயா நம்ம யூடியூப்ல 15 நாள் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ யூ பீப்புள் ஆர் பிளஸ்ட். நானும் பிளஸ்ட். நீங்க கொடுக்குற இன்புட்டை வச்சு நான் ஒரு விஷயத்த பண்றேன் இல்லையா? குட் ப்ரோ, குட் இன்சைட். தேங்க்யூ. தேங்க்யூ ஹேகன். ஓகே.
கிஷோர், ஓகே. பார்த்து வீட்டுக்கு போங்க. ரெயின்ல எங்கேயாவது நனைஞ்சிட போறீங்க. நேத்துல இருந்து செம மழை நம்ம ஊர்ல. ஓகே, வெளுத்து வாங்குது மழை. ஓகே ப்ரோ, எஸ்டர்டே அசைன்மெண்ட் கொடுத்தீங்க. ஆமால. சோ இந்த மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் போற மெயில் ஐடி போடுறேன். ஆரோ அட்டிமெண்டி. ஓகேப்பா, நான் மெயில் ஐடி ஒன்று போட்டிருக்கேன். இந்த மெயில் ஐடிக்கு எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. காஞ்சனா, நீங்க நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்களோ? நீங்க என்னோட மெயில் ஐடிக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் இன்சைட் அண்ட் உங்களோட இன்புட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே போல நம்ம இன்னும் இதை சால்வ் பண்ண பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் மேற்கொண்டு இன்னும் நிறைய இதில் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் தி so மச் கொஷினர்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இதெல்லாம் போடுவேன். ரிசல்ட் இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். மறக்காம சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபார்ம் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன்ப்பா. நீங்க எல்லாம் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஃபார்ம் லிங்க் ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம எல்லாரும் இதை ஃபில்அப் பண்ணுங்க. காட் இட். ஸோ இந்த ஃபார்ம் லிங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண போற ரிசர்ச் ஃபார்ம் லிங்க் நம்ம யூஸ் பண்றது. ஸோ மறக்காம ஃபில்அப் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு என்ன சஜஷன் இருக்குதோ எல்லாமே போடுங்க. ஓகே. காட் இட். ஓகே. சூப்பர் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் டுமாரோ. ஸோ பிஃபோர் தட் ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. டுடே தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். யுஎக்ஸ் ரிசர்ச்சிங் எப்படி பண்றதுன்னு ஐடியா கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி தினம் தினம் பல்வேறு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளுடைய பீப்புளுங்களுக்கு. தினமும் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு யூஐ யூஎக்ஸ் படிக்கணும்னா நம்மளோட சேனலை சஜஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இப்பதான் குட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மென்டார். உங்களை மாதிரியான ஆட்களிடமிருந்து சப்போர்ட் கிடைக்க வேண்டும். சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம்.